நம்மள மாதிரி தான். அது சரியில்லை ஆண்டவரே, இது சரியில்லை ஆண்டவரே, வீட்டில் கரண்ட் இல்லையா ஆண்டவரே, வீட்டில் சம்பளம் இல்லையா ஆண்டவரே, அரிசி இல்லையா ஆண்டவரே, எதுவும் இல்லையா ஆண்டவரே, அந்த மாதிரி தான். அதற்கு கர்த்தர் திரும்ப சொல்றாரு, நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானையை முறியடிப்பாய் என்றார். ஒரே மனுஷனை தூக்க முடியுமா? அந்த மாதிரி நீ தூக்குவப்போ, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்ற. ஆண்டவர் பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார் தெரியுமா? பராக்கிரமசாலியா பார்க்கிறார். வேறொன்றினால் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறவனாக பார்க்கிறார். இந்த கால வேளையில நான் சொல்றேன், உங்களால ஹேண்டில் பண்ண முடியல நீங்க சொல்றீங்களா? இதுக்கு மேல சகிக்க முடியல நீங்க சொல்றீங்களா? இதுக்கு மேல இந்த பூமியில வாழ கூட முடியாது, இதுக்கு மேல எதுவுமே செய்ய முடியாது நினைக்கிறீங்களா? பரலோகம் உங்களை எப்படி பார்க்க தெரியுமா? பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர். இதுதான் பாயிண்ட். இன்னைக்கு இதை புடிச்சுக்கோங்க. எப்படி நீங்கள் வீழ்த்த போகிறீர்கள், எப்படி பரலோகம் பார்க்கிற மாதிரி வாழ போறீங்க, எப்படி பராக்கிரமசாலியா வாழ போறீங்க, எப்படி ஆண்டவர் உங்க கூட இருக்கிற மாதிரியே நீங்க வாழ போறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அன்றைக்கு கிதியோன் மேல் இறங்கினார். பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால, ஆவியானவராலே எல்லாமாகும். அன்னைக்கு வந்து இறங்கினார்ல கிதியோன் மேல, இன்னைக்கு உங்க கூட தான் இருக்கிறாரு. இன்னைக்கு நான் இறங்கணும்னு கெஞ்சவும் வேண்டாம், கதறவும் வேண்டாம், உங்க கூட தான் இருக்கிறாரு. ஆவியானவர் உங்கள் மேல் இருப்பதினால் நீங்கள் சாதிக்க முடியாததை சாதிப்பீர்கள். உங்களுக்கு முன்பாக எந்த ஒரு காரியம் எதிர்த்து நிற்பது இல்லை.